ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மசாலா பருப்பு வடை தான். அது எவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 10 பச்சை மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 15 பல் பூண்டு, இஞ்சி இவ்வளோத்தையும் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடிக்கு 1 கிலோ அளவுக்கு நான் வந்து பருப்பு போட்டு செய்ய போகிறேன். அதை 1 கிலோ அளவுக்கு நான் பருப்பை வந்து கோர வச்சு நான் வந்து ஒரு 3 மணி நேரமாக நான் கோர வச்சு வச்சுருக்கேன். எடுத்த மசாலாவெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஒரு கோஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் விழுதாக அரைச்சிக்கோங்க. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு பருப்பையும் என்ன பண்ணிவிடுங்கன்னா நைஸாக, அதாவது கொஞ்சம் திருன்னு அரைக்கிறது மாதிரி, ஃபுல்லாக அரையாதபடியும் ஒரு 4-5 பருப்பு இருக்கிறது மாதிரியும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்னா அழகாக அரைச்சி வச்சுக்கணும். நான் இது எல்லாத்தையும் கோர வச்ச எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையானது 3 வெங்காயத்தை எடுத்து ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் அது கூட சேர்த்து போட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அதையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதுக்குள்ளே போட்டேன். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். மிக்ஸ் பண்ணி வச்சதெல்லாம் தட்டி வடை ஷேப்பில் தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, இப்போ எண்ணெயை நல்லா அடுப்பில் காய வச்சு அதை பொரிக்க போட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு போடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட்டான மொறுமொறுப்பான நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வடை. சூடாக காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், காரசாரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். முடிஞ்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.